Alchemist, Kaugi. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் திரு இரா முரளி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மத்திய கிழக்குல மீண்டும் ஒரு போர் பதற்றத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈரானின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரானும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அமெரிக்கன் விமானத்தளம் அல்லது ஏர்பேஸ்ல தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய உச்சபட்சமாக ஈரானினுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி கமேனி அவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதனுடைய பதிலடி கொடுக்கும் விதமாக அதிக அளவுக்கான தாக்குதல்களையும் ஈரான் அதிகரிச்சிருக்காங்க. இந்த போர் அப்படின்றது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? தற்போதைய சூழலையும் பார்க்கும் பொழுது இந்த போர் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல் கட்டமா உங்களோட பார்வையை சொல்லுங்க சார். அதான் இது முதல்ல இது நன்றி இதை பேசுவதற்காக ஒரு களம் கொடுத்ததுக்கு. நிறைய டிஸ்கஷன்ஸ் இது பற்றி நடக்கணும்னு நினைக்கிறேன். இது ஏதோ இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் வேற ஒரு கோணத்தோட பார்க்குறேன். போர் என்பதை கூட ஒரு காட்சி படிமங்களாக நம்ம தொடர்ந்து பார்த்து 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 இந்த சமூகம் மறத்து போகின்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு தாக்குதல் என்றால் உலகம் எங்கிலும் அதற்கான எதிர்வினை ஆற்றப்படும், நீதியின் பக்கம் நின்று பெரும்பாலும். ஆனால் இன்றைக்கு இது போரா நடக்குதா, அது ஏதோ ஒரு ஒரு கற்பனையாக நடக்கிற செய்தியாக தொடர்ந்து ஒளிபரப்பப்படுகிறது. வெவ்வேறு விஷயங்களை நம்ம தாண்டி போகிறோம். இந்த சமயத்தில் நம்ம அது கொஞ்சம் ஆழமாக பார்ப்பது அவசியம் நான் நினைக்கிறேன். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தாக்க அது சரிதான், அது கரெக்ட் தான். இது எப்பவுமே அமெரிக்கா தன்னுடைய வல்லாதிக்க போக்கை காட்டிக்கொண்டே இருப்பது என்பது வரலாறு நமக்கு சான்றாக பகிர்கிறது. அந்த வகையில் பார்த்தோன்னா 1953 இந்த பிரச்சனையானது உங்களுக்கு தொடங்கி விடுகிறது. அப்போ எண்ணெய் வளங்கள் தான் இங்கே அடிப்படையான ஒரு பிரச்சனையாக இருக்குது. முதல்ல பிரைவேட் எண்ணெய் வளங்கள் வச்சுருந்தாங்க. அப்போ யூகே, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அது மிக சாதகமாக இருந்தது. அந்த தனியாரிடமிருந்து ஈரானிலிருந்து எண்ணெய் வளங்கள் எடுப்பது. பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா அதை அப்போது இருந்த முகமது மொசாதக் என்ற அதிபர், பிரதமர் அவர் ஈரானுடைய எண்ணெய் வளங்களை தேசிய மயமாக்கி விட்டார். தேசிய மயமாக்கி விட்டார்னா கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்ட வந்துருச்சு. அப்போ இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கூட பிடித்தமில்லாத செயலாகவே அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இவர்களுக்கு சாதகமான ஷா அப்படின்னு சொல்லுவோம்மா. ஆக்சுவலி முகமது ரேசா பல்லவியின் பேர். அவர் ஷா என்று சொல்வார்கள். அவரை பதவியில வைத்து தங்களுடைய இஷ்டப்படி விஷயங்களை சாதித்துக் கொண்டார்கள் இந்த வல்லரசுகள். இந்த ஆயில் தான் இவருக்கான பெரிய ப்ராப்ளம். அங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டதுதான் இந்த பிரச்சனை. பிறகு ஷாவை தான் அயத்துல்லா கொமேனி என்று சொல்லக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஒரு மதவாதம் பேசக்கூடிய தலைவராக அறிமுகப்படுத்தவர் தான் கொமேனி. அவருடைய சீடு தான் இப்ப இருக்கிற காமெனி என்று வரும். கொமேனி, இவர் கமேனி. அவர் தானே இவரும் சில பேர் குழம்பு கூட போவாங்க. இவருக்கும் வயதாகிதான் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கிறார். அவங்க ஒரு இஸ்லாமிய தேசியத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக ஷாவை ஒதுக்கிவிட்டு அது இஸ்லாமிய குடியரசாக மாற்றுறாங்க. இஸ்லாமிய குடியரசான உடனே இதுல ஒரு விதத்துல பார்த்தா மதம் சார்ந்த ஒரு கான்ஃபிளிக்டும் உருவாக்கி விடுகிறது. இஸ்ரேல் ஒரு பக்கம் கிறிஸ்துவம், ஒரு பக்கம் யூதம், இன்னொரு பக்கம் இஸ்லாம். இந்த மூன்றுமே எப்பயுமே அபிரகாமிய மதங்கள். இன்றைக்கும் இதான் பிரச்சனையாக இருக்கிறது. இவர் மூவருக்குமே மூலம் ஒன்றுதான். ஆக இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த அமெரிக்கா நம்முடைய எதிரி என்று நீரா முடிவு பண்ணிடுறாங்க. அந்த அரசு முழுக்க நேரடியாக அவர்களோடு மோத தொடங்குகிறார்கள். ஒரு சமயத்துல யுஎஸ் எம்பசியில தெஹரான்ல யுஎஸ் எம்பசி ஆட்களே சிறைப்பிடித்து வச்சிடுறாங்க இவங்க. அப்போ ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பு உணர்வு தோன்றுகிறது. இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மோதி ஒரு பெரிய ஒரு எதிரியாக ஈரான் அமெரிக்காவுக்கு உருவாகி விட்டது தான் விஷயம். அது மட்டும் இல்லை, ஈரான் தான் இப்போ இஸ்ரேலில் நடக்கூடிய அந்த ஹமஸ், இஸ்ரேல் ஆட்சி எதிர்க்கூடிய ஹமஸ் அமைப்புக்கு முழுக்க சப்போர்ட் பண்றாங்க அவங்க. அது தெரிந்த கதை தான் நமக்கு.
அதனால இது இது வந்து எனவே வந்து இவங்க வந்து இஸ்ரேலுக்கு எதிரி. இஸ்ரேலும் அமெரிக்காவும் 2 மிகப்பெரிய வல்லரசுகளாக தங்களை காட்டிக் கொள்கிறார்கள் தற்பொழுது. அது உண்மையும் கூட. ஆயுதம் எடுத்துக்கிட்டாக்க அவங்க தான் நம்பர் 1 இருக்கிறாங்க. இப்போ கூட அதுதான் சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப், நாங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய சக்தி கொண்ட ஆயுதங்களை வச்சிருக்கிறோம். ஆக இப்படியாக படிப்படியாக வந்து அது டெவலப் ஆகி என்ன ஆயிடுச்சுனாக்க ஒரு பெரிய இருவினை ரெண்டு 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 பைனரியா பிரிஞ்சுட்டாங்க. 2 தன்மை ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்கு ஈரானுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து ரஷ்யா இருக்கிறாங்க. ஆனால் வந்து அமெரிக்காவுடைய ஆதரவு பெறுகின்ற வகையில வந்து அரபு நாடுகள் இருக்கின்றன. இப்ப அதனால்தான் பஹ்ரைன்ல எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய அரபு நாடுகளை வந்து இப்ப ஈரான் தாக்கி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு போகணும்னாக்க ரொம்ப தூரம், தொலை தூரம். அங்க போய் வந்து அடிக்க முடியாது. நட்பு நாடுகளை வந்து முதல்ல பாதிக்கிறாங்க. இது வந்து பெரிய வரலாறோட ஒட்டி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு புறம் வந்து இஸ்லாமிய குடியரசு என்று சொல்லக்கூடிய ஒரு ஈரான் நாடு. இஸ்லாமிய குடியரசு என்றால் என்னன்னா பார்லிமெண்ட் உண்டு. பார்லிமெண்ட்ல அது ஒரு 260 மெம்பர்ஸ் எலெக்ட் ஆவாங்க. ஆனா யார் யார் நிக்கணும்ன்றத வந்து ஒரு கமிட்டி வந்து சேனலைஸ் பண்ணும். அந்த கமிட்டியில 6 பேர் வந்து இந்த மத அமைப்பு, இப்ப இறந்து போனாரு காமினி, அவருடைய தலைமையின் கீழ் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யாரு போட்டியிடுவது என்று. ஆக பார்லிமெண்ட் வந்து டெமோக்ராட்டிக்கா செயல்படும். அதுக்கு மேல மத தலைவராக, உச்சபட்ச தலைவராக இருப்பவர் தான் வந்து காமினி. ஆக ஒரு வகையில வந்து அந்த இஸ்லாமிய அந்த சமயத்தினுடைய அந்த தலைவர் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால என்ன பண்றாங்க, இவங்க அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அப்ப இந்த போர் தொடங்குவதற்கான ஒரு முக்கிய காரணமாக நம்ம எதை பார்க்கலாம் சார்? இந்த போர் வந்து முதல்ல வந்து ஆயில் அப்படின்ற பிரச்சனையில தொடங்கிச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, ஈரான் அணுகுண்டுகளை தயாரிக்கிறாங்க. அந்த அணுகுண்டுகளை எந்த நேரமும் அவர்கள் எங்க மேல வீசக்கூடும். உலக நாடுகளை எல்லாம் அழித்து விடுவார்கள் அவர்கள் ஒரு மோசமான நாடு அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. பயங்கரவாத தலைவர் காமனி, இவர்களை நாம் வந்து அழிக்காவிட்டால் உலகம் அழிந்துவிடும். அதனால உலகத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இப்படி சொல்லிதான் வந்து 6 மாதத்துக்கு முன்னால அவங்க வந்து ஈரான் மீது தாக்குதலை நிகழ்த்தினார்கள். அமெரிக்கா தாக்குதல் நிகழ்த்தினாங்கன்னாக்க இதை பார்க்குற நேயர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சும்மா நிகழ்த்தல் ஏவுகணைகளை குறிப்பாக ஈரான் எங்க யுரேனியம் வைத்திருந்ததோ அதன் மீது தாக்குதல் நடத்தினாங்க. யுரேனியம் என்று சொன்னால் அதை வைத்துக் கொண்டுதான் மூலப்பொருள், அதை வைத்துக் கொண்டுதான் ஆயுதம் தயாரிக்கிறார்கள், அணு ஆயுதம். ஆக யுரேனிய கிடங்கை நோக்கி வந்து ஆயுதம் செலுத்தும் போது அந்த பில்டிங் எல்லாம் நாசமா போயிடுது. ஆனா அங்க வந்து யுரேனியமே இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஈரான் என்ன சொல்லுது, நாங்க வந்து உன்னோட புத்திசாலி, அந்த யுரேனியத்தை நாங்கள் வேற இடத்துல கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுது. ஆக அந்த போர் 12 நாட்கள் தான் முடிவடைந்தது. அந்த சமயத்துல உலகம் முழுவதும் பதட்டம் வந்து எப்படி ஆகுனாக்க விலைவாசி ஏற்றம் உண்டாகும், ஆயில் கிடைக்காம போயிடும், இப்படிலாம் பல்வேறு பதட்டங்கள் உண்டாயிரும். அப்படி பதட்டம் உண்டாகி நல்ல காலம் 12 நாள்ல அந்த போரானது நிறைவடைந்து ஓரளவுக்கு சரி முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சோம். ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து அதை விடலை. அவர் வந்து ரொம்ப ஒரு வைராக்கியமான ஒரு வெறி கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறார். இப்போ அதனாலதான் வந்து எப்பன்னு வெயிட் பண்ணியிருந்து அவரும் இஸ்ரேலிய படைகளும், அமெரிக்க படைகளும் இஸ்ரேலிய படைகளும் இணைந்து மிக அதிநவீனமான வலுவான அந்த தாக்குதல்களை வந்து நடத்துறாங்க. எதுக்கு என்ன சொல்றாங்க, ஆட்டம் பாம்பு வச்சிருக்கிறாங்க, ஆட்டம் தயாரிக்கிறாங்க, இவங்களும் தயாரிக்கிறாங்க ஆட்டம் பாம்பு. ஏற்கனவே இதுக்கெல்லாம் ஒப்பந்தங்கள் இருக்குது, ஒப்பந்தத்தை மீறி வந்து ஈரான் போகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் முன்வைக்கிறாரு. யார் சொல்லியும் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில ட்ரம்ப் இல்லை. இப்போ அது அணு ஆயுதம் தயாரிக்க முயல்கிறது என்பதுதான் ஒரே குற்றச்சாட்டு. ஆனால் அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மை என்று இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த இப்ப 28ஆம் தேதி என்னமோ அவங்க கொண்டுட்டாங்க அவரை, அந்த ஒரு அதிபரை. அதுக்கு முன்னாடி 27ஆம் தேதி கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தையில ஈரான் ஈடுபடுகிறது. நாங்கள் அணு ஆயுதத்தை வந்து எந்த விதத்திலையும் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம் ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் கூட அவங்க ஈடுபடுகிறார்கள். அவங்க வந்து நாங்கள் வந்து சமாதானத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த நேரம் தான் இது. அந்த நேரத்தில் தான் வந்து இந்த தாக்குதல், எதிர்பாராத தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது.
ஆனா சார் குறிப்பா வந்து அந்த நாட்டினுடைய உச்ச தலைவரான கொமேனி அவர்களையே வந்து கொலை செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, குறிப்பா இந்த அணு ஆயுதம் தான் ஒரு முக்கிய குற்றச்சாட்டாகவும் அமெரிக்கா வந்து வச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க வந்து கொலை எல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி நியாயப்படுத்துறாங்க. ஆனா உண்மையாவே ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களா? அல்லது அணு ஆயுதம் வந்து தயாரிக்கிறது அந்த அளவுக்கு ஒரு குற்றமான ஒரு விஷயமா இருக்கா சார்? அதாவது இந்த கேள்விக்கு பதில் வந்து எனக்கு தெரியாது. ஈரான் தயாரிக்கிறாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து கண்டிப்பாக தயாரிப்பார்கள். அதை வந்து இன்றைக்கு வந்து உலக அமைதி பேச வேண்டும் என்றால் யார் அதிகமாக அணு ஆயுதங்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்களோ அவங்க தான் வந்து பேச முடியும். இப்போ ஆயுதங்களை எல்லாம் டிஸ்ஆர்மமெண்ட்னு சொன்னாங்க. நேரு இருக்கும் போது அதெல்லாம் பற்றி அதிகமாக பேசினாங்க. உலகத்தில் இருக்க எல்லா அணு ஆயுதங்களையும் அழித்து விட வேண்டும் என்று. ஆனால் அதுக்கு மாற்றாக இப்பொழுது எல்லாரும் ஈக்குவலா வச்சுக்கலான்ற அளவுக்கு இவங்க பேசுறாங்க. எல்லாரும் அல்ல, சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் அந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் கருதுகிறார். சில குறிப்பிட்ட நாடுகள் வச்சுக்கலாம், மற்றவங்களும் வச்சுக்கலாம் அப்படின்னு. அவங்க வந்து இப்ப அதை வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் என்று அவர் வந்து சித்தரிக்கிறார். இது இஸ்லாமிய பயங்கரவாதமானு கேட்டாக்க இன்னைக்கு இப்ப நடந்திருக்கிறது வந்து யார் செத்து போனாங்க, யார் அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தாங்க. இதை வந்து கிறிஸ்துவ பயங்கரவாதம் என்று நம்ம சொல்ல முடியுமான்றது ஒரு கேள்வி எழுகிறது. இது வந்து நான் அப்படிதான் பார்க்குறேன். கொஞ்சம் பேர் சில தலைவர்களுக்குள் இருக்கிற அந்த மனதில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள், மனோவியாதியானது, உள்ள வியாதியானது உலகத்தையே பாதித்து கொண்டிருக்கிறது. நீங்க ஒரு அதிபராயிட்டீங்க, உங்க மைண்ட் எப்படி இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாட்டை கொண்டு போறீங்க. அந்த அளவுக்கான அதிகாரத்தை நீங்க வந்து கைப்பற்றிக் கொள்வீர்கள். அந்த எதேச்சதிகார நோக்கோடு அதை கொண்டு போய் உலகத்தையே அழிக்கிறது முடிவு மட்டும் யாராலும் தடுக்க முடியாது. இப்போ அதனால வந்து பாம் வந்து ஈரான் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் தகவல் வருது. தயாரிக்கிற அளவுக்கான அவங்க எல்லா சக்தியும் அவங்ககிட்ட இருக்குது. அது எல்லா நாடுகளுமே அதை செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதும் ஒரு விஷயம். ஆனால் அவற்றை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அழிவுக்கு பயன்படுத்த மாட்டோம், ஆக்கப்பூர்வமான எனர்ஜியா பயன்படுத்துறோம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு நம்ம ஊர்லயே இப்போ கூடங்குளத்துலாம் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து யுரேனியத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து ஆக்க சக்திக்கு தான் பயன்படுத்த போகிறோம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, இல்லை நீ வந்து எங்களை அழிக்கிறதுக்காக தான் வச்சிருக்கிற அப்படின்றாங்க. இதற்காக வந்து எக்கச்சக்கம் பல கோடி ரூபாய்கள் வந்து 2 நாடுகளுமே செலவு செய்து கொண்டிருக்கின்றன என்பது ஒரு பக்கம் போனாலும், இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து எய்ம் பண்ணி அங்க பாம் அடிச்சு கிட்டத்தட்ட 100 குழந்தைகளுக்கு மேல இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய அதிபரை கரெக்டா பிளான் பண்ணி எல்லாருக்குமே டார்கெட் அடிக்கூடிய ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் தூரம் தாண்டி போகக்கூடிய 850 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் வந்து இஸ்ரேலும் வச்சிருக்கிறாங்க, இவரும் வச்சிருக்கிறாங்க, யூஎஸ் வச்சிருக்கிறாங்க. இது தவிர வேறு சில இடங்கள்லயே அவங்க வந்து இராணுவ தளங்கள் வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து ஏவுகணைகளை ஏவினாக மிக துல்லியமாக அந்த இடத்தை போய் தாக்கியிருக்கு. சனிக்கிழமை அன்றைக்கு அந்த தாக்குதலை நிகழ்த்துகிறார்கள். அந்த நிகழ்த்துவதற்கு முன்னால் வந்து கமேனி என்ன பண்ணாரு, அவங்களுடைய தளபதிகளை எல்லாம் வரவழைச்சு ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டத்தை நிகழ்த்துகிறார். மாலையில் நடத்துவதாக இருந்த கூட்டம் அது. எப்பவுமே இந்த இஸ்ரேல் வந்து உளவு படையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க உளவு வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை காலையில எல்லாம் இங்க கூடி பேச போறாங்க. அப்போ கமேனி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது, எல்லா ராடாரும் இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் ஏவுகணைலாம் உள்ள வந்துட முடியாது. ஆனால் தாழ்வாக வரக்கூடிய ஏவுகணைகள் வந்து ராடாருடைய பார்வையிலிருந்து தப்பிவிடும். அப்படிப்பட்ட ராடாருக்கே வந்து ஏமாற்றக்கூடிய ஏவுகணைகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணைகளை விட்டோம்னா அது நேர கீழே பறந்து வந்து அந்த பாம் வந்து அட்டாக் பண்ணுது. ஏவுகணைகள் இருக்கிறது, ஃப்ளைட்லையும் இதுலையும் வராங்க. அவங்க விமானத்திலையும் போர் விமானத்திலையும் வருகிறான்னு நினைக்கிறேன். அந்த இடம் எனக்கு சரியா கன்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்க வந்து கரெக்டா அட்டாக் பண்றாங்க. அந்த நேரம் வந்து தெரிந்து விட்டது, 10:30 மணிக்கு மேலே கூடியிருக்க வராங்கன்னு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள், பிரைமா ஒரு 10 பேர், அப்புறம் கமேனி அவருடைய பேத்தி, பேரன், குழந்தைகள், அந்த குடும்பத்தையே வந்து இவங்க வந்து டோட்டலா வந்து கொலை செய்திருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கரமான போர் படுகொலை. இதுல நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் ஏற்கனவே போர் குற்றத்துக்காக வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல வந்து புக் ஆயிருக்கிறாரு. ஒரு பெரிய போர் குற்றவாளி.
இவர் ட்ரம்ப்பை பத்தி சொல்ல ஆனா உலகமே பார்த்து அவரை பார்த்து யார் என்று ஒரு ரோக் ஸ்டேட்டாக மாற்றி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வந்து உலகத்திலே நாங்க தான் தாதா, உலகத்திலே நாங்க தான் ரவுடி, பெரிய ரவுடி அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு இஸ்லாமியவாதமா, இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் யாருக்கு இழப்பு, அங்கு எங்கே ஏற்பட்டது, என்ன ஏற்பட்டது, சமீப காலங்கள்ல வரலாறு வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போவும் நீங்க திரும்ப திரும்ப அடையாளங்களை, சில மத அடையாளங்களை வைத்தோ இல்ல அபாயகரமான, இப்ப நம்ம ஊர்ல நக்சலைட்டு, அர்பன் நக்சல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி இவங்க ஒரு 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 பிளான் பண்ணி அவங்க முத்திரையிட்டு அவங்களை அங்கே அழிச்சிட்டோம்னு சொல்றாங்க. இவங்களே எதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க, இவங்களே எதிரியும் பிராண்ட் பண்றாங்க, இவங்களே எதிரி அழிச்சிடுறாங்கன்றது வந்து உலகத்துல வந்து ரொம்ப மிக ஆபத்தான ஒரு ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ரஷ்யாவா இருக்கட்டும், வேற நாடுகளா இருக்கட்டும், அவங்கெல்லாம் அணு ஆயுதங்களை இப்பொழுது கையில் எடுத்து விட்டால் இந்த உலகத்தினுடைய அமைதியானது என்ன ஆகும் என்பது கேள்விக்குறியாக. அதே போல மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க தளத்தின் மீது ஈரான் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஈரானினுடைய இந்த ஒரு பதிலடி அப்படின்றது அவங்களுக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்ல அவங்களுடைய தாக்குதலை வந்து எப்படி நம்ம பார்க்கறது? அவங்களுடைய கடந்த கால வரலாறு படி அவங்க தொடர்ந்து இந்த மாதிரி போர்ல வந்து ஈடுபடுறாங்க. அவங்க மனநிலை எப்படின்னாக்க எதிர்த்து போரிடுவோம்னு நினைக்கிறாங்க. இங்கதான் நான் நினைக்கிறேன் அவங்க மதத்திலிருந்து அந்த ஸ்பிரிட் எடுத்திருக்கலாம். இதுதான் புனித போர்னு சொல்றேன். இது ஒரு இஸ்லாமிய நாடை பாதுகாக்கின்ற போர், இஸ்லாத்தையே பாதுகாக்கின்ற போர். இந்த புனித போர் தான் ஜிஹாத்னு சொல்றேன். இந்த புனித போரில் நாங்கள் தியாகம் செய்ய தயாராக இருப்போம் அப்படின்ற ஒரு மன எழுச்சி வந்து சமயம் சார்ந்து அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கார்கள். இது வாயை வச்சுட்டு சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. சில சமயம் வந்து இந்த ட்ரம்ப் வந்து இஷ்டத்துக்கு பேசுவார், அதை எதிர்த்து நாங்கள் வந்து ஒன்று இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நிறையா பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் நிறைய ப்ரொவோகேட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஈரானுடைய ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ட்ரம்ப்பை இன்னும் கூட தூண்டி விட்டுருக்கிறது இந்த ஆயுதங்களை ஏவுவதற்காக. நீயா நான் முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ தொடர்ந்து வந்து இப்படி அட்டாக் பண்ணுறதுனால என்ன அப்படி ஒன்று யோசிச்சு பாருங்க, என்ன பலத்தின் அடிப்படையிலே இவர்கள் தாக்குதலை நிகழ்த்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தாங்க. அதுதான் சொல்ல வரேன். இப்போ என்ன ஆனா ஒரு லெவலில் வந்து ஈரானுக்கு பாதிப்பு அதிகமாகும் என்றால் மற்றொரு வல்லரசாகக்கூடிய ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து கைகோர்க்கின்ற ஆபத்து இருக்கிறது. இன்னும் அமெரிக்காவுக்கு நிகராக எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு கவர்மெண்ட்ஸோட இவங்க பேசியிருப்பாங்க. அவங்க வந்து இது ஒரு எல்லை வரைக்கும், இது வந்து கொஞ்சம் எல்லை வரைக்கும் தான் போகும். நான் நினைக்கிறேன் வந்து இந்த போர், இந்த இப்போ தொடங்கி இருக்கிற போர் வந்து ரொம்ப ஃபிலிம்சி கிரவுண்டில் தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது சரியான ஆதாரம் இல்லாத ஒரு 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 பயமுறுத்தலை மட்டுமே வைத்து வந்து தொடங்கி இருக்கிறாங்க. அதில் வந்து அமெரிக்கா தான் அதிகமான அழிவை உண்டாக்கி இருக்கிறது. ஈரான் வந்து எதிர்வினை தான் நாட்டிருக்கிறார்கள். இது போரில் வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் போருடைய அறமானது வந்து பழைய காலம் மாதிரிலாம் இல்லை. இப்போ டோட்டலாக மாறி போச்சு. எப்போ ஸ்கூலில் அடித்து குழந்தைகளை நீங்கள் காலி பண்ணிட்டீங்களோ, குழந்தைகளை கொன்றதை பற்றி யாருமே பேசுறது இல்லை உலக அரங்கில். இப்போ ரொம்ப அது கடுமையாகத்தான் வந்து ஈரான் வந்து போரிடுவேன் என்று அறிவிப்பு விடுகிறது. அவங்க வந்து பார்த்துடலாம், இப்போ தற்காலிகமாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஆனால் வந்து அவர்களும் வந்து யோசிப்பாங்க இல்லையா, என்ன மாதிரி பலம் நமக்கு கிடைக்கும். இப்படி ஒரு இவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா நான் ஆதரவு அளிக்கவில்லை என்று சொன்னாலும், நேற்று தான் வந்து பிரதமர் மோடி வந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். இந்த தருணத்தில் வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு நிறைய பீப்புள் சொல்றாங்க, அறிஞர்கள் தான் சொல்றாங்க. ஆக மொத்தம் நம்ம வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேலிடம் இருந்து இராணுவம் சம்பந்தப்பட்ட சில இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, ஸ்பை எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு 60-70% மேல ஆயிலை வந்து ஈரான்லேருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். இப்போ இந்த பிரச்சனையில என்ன ஆகுதுனாக்கா, நமக்கு வந்து நமக்கு மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துக்கும் ஆயில் போக்குவரத்து வந்து தடைபடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறதால் வந்துவிட்டது ஆபத்து. அதனால என்ன பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏற போறோம்னால மற்ற விலையெல்லாம் வந்து உடனே ஏற்றிடுவாங்க. அதுக்கு நியாயம் இருக்குன்னு யாரும் பார்க்கறது இல்லை. ஆக இது ஒரு ஆபத்தான சூழ்நிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது இன்னொரு பயங்கரமான விஷயம் டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜிலேருந்து எல்லா டெக்னாலஜியும் வார்ல கனெக்ட் ஆகி இன்னைக்கு வந்து பவர்ஃபுல்லான டெக்னாலஜி இஸ்ரேல் வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் வந்து அமெரிக்காவும் அதனுடைய இணைந்து இருப்பதால் அமெரிக்காவும் அது ரொம்ப பலமான நாடாக இருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு காணொளி பார்த்தேன், நம்ம ட்ரம்ப் பேசுறாரு. அவர் சொல்றாரு, நாங்கள் 2 பேரும் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய
சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்ட நாங்கள் தான் இராணுவ சக்தி கொண்ட நாடு. நாங்கள் வந்து உங்களுடைய ஆபத்தெல்லாம் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், கவலைப்படாதீங்க. என்னன்னா நாங்கள் தான் தாதா, நீங்கள் எல்லாம் வந்து பின்தொடருங்கன்னு சொல்கிறார். இந்த சமயத்தில் ஈரான் மீதான தாக்குதல் என்பது உலகம் முழுவதும் பதட்டம் உண்டாக்கி, இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடிய பல லட்சம் பேர், 80 லட்சம் பேருக்கு மேலே இருக்கலான்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இதில் துபாயில் நேற்று ஏதோ ஒன்று விழுந்துச்சுன்றாங்க. பஹ்ரைனில், இன்னும் அந்த அரபு நாடுகளில் தங்கியிருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து தத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டு ஒரு இடத்துல எல்லாரும் இப்போ இருக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இப்போ 1 மணி நேரம் நியூஸ் பேப்பர் தான். அவங்க எல்லாரும் வேற பாதுகாப்பான இடங்களில் வந்து நம்மள மாதிரி இந்தியர்கள்லாம் வந்து ஒதுங்கி உட்காந்துருக்காங்க, பாஸ்போர்ட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஏர்போர்ட்லேருந்து கூட்டம் அடித்து நெரிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஆட்களை வந்து பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. வார் நின்றுடும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நிற்காமலும் போகலாம். ஏன்னா மனநோயாளிகள் தான் வந்து போருக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள். இந்த போர்னால யாருக்கு லாபம் வந்தால் கார்பரேட்ஸ்க்கு ஒரு பெரிய லாபம் இருக்கும், ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஏதோ இராணுவ தளவாடங்களை தயாரிக்கின்ற கார்பரேட் நிறுவனங்கள் நிறைய பிரைவேட்டாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு லாபம் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மிகப்பெரிய முதலாளிகளுக்கும் இதுதான லாபம் இருக்கும். ஆனால் சாதாரண மக்கள் வந்து மிக மிக அவலமான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவார்கள் தான். அதுக்கப்புறம் மீண்டு எழுந்திருப்பது என்று அந்த நாடுகளுக்கு மிக கஷ்டமாக இருக்க போகுது. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். இந்த போர்கள் குறித்து, இதனால மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத வரலாற்றின் அடிப்படையிலும் சரி, தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலிலும் சரி, நீங்க விளக்கி இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் சொன்னமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மில்கி மிஸ்ட் கௌகி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.